ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு Calibre இங்கிலீஷ். இந்த லெசனில் நம்ம 15 ஆங்கில வாக்கியங்கள் கற்றுக்க போகிறோம். முதல்ல, அவர் பசுவிடம் கையால் பால் கறக்கிறார் அப்படின்றத he is milking the cow by hand. he is milking the cow by hand அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லலாம். அவள் தண்ணீரை அண்ணாந்து குடிக்கிறாள் அப்படின்றத இங்கிலீஷில் she is sky drinking the water. she is sky drinking the water அப்படின்னு சொல்லலாம். கோழி குஞ்சுகள் கீச்சிடும் ஒலி எழுப்பி கொண்டிருக்கின்றன அப்படின்றத the chicks are cheeping. the chicks are cheeping அப்படின்னு சொல்லலாம். கோழிகள் கொக்கரித்து கொண்டிருக்கின்றன அப்படின்றத the hens are clucking. the hens are clucking அப்படின்னு சொல்லலாம். மாடு வயலில் மேய்து கொண்டிருக்கிறது அப்படின்றத இங்கிலீஷில் the cow is grazing in the field. the cow is grazing in the field அப்படின்னு சொல்லலாம். அவள் வேர்க்கடலையை உரித்து கொண்டிருக்கிறாள் அப்படின்றத இங்கிலீஷில் she is shelling the peanuts. she is shelling the peanuts அப்படின்னு சொல்லலாம். நாட்காட்டிகள் நேர்த்தியாக அடுக்கி வைக்கப்பட்டுள்ளன அப்படின்றத the calendars have been piled up neatly. the calendars have been piled up neatly அப்படின்னு சொல்லலாம். அவர்கள் ஜன்னல் ஓரமாக அமர்ந்திருக்கிறார்கள் அப்படின்றத இங்கிலீஷில் they are sitting by the window. they are sitting by the window அப்படின்னு சொல்லலாம். ஒரு வாத்து கூட்டம் அழகாக நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்றத இங்கிலீஷில் a gaggle of geese is walking beautifully. a gaggle of geese is walking beautifully அப்படின்னு சொல்லலாம். அவள் கண்ணாடி பார்த்து கொண்டிருக்கிறாள் அப்படின்றத she is looking in the mirror. she is looking in the mirror அப்படின்னு சொல்லலாம். தாயும் குழந்தையும் கடலுக்குள் செல்கிறார்கள் அப்படின்றத the mother and the child are going into the sea. the mother and the child are going into the sea அப்படின்னு சொல்லலாம். அவர்கள் அலைகளுடன் விளையாடுகிறார்கள் அப்படின்றத they are playing with the waves. they are playing with the waves அப்படின்னு சொல்லலாம். குழந்தைகள் டிராம்பலின் மீது குதித்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்றத the children are jumping on the trampoline. the children are jumping on the trampoline அப்படின்னு சொல்லலாம். குழந்தை நாற்காலியில் ஊஞ்சலாடி கொண்டிருக்கிறது அப்படின்றத the child is swinging on the chair. the child is swinging on the chair அப்படின்னு சொல்லலாம். கடைசியாக மரங்கள் காற்றில் ஆடிக்கொண்டிருக்கின்றன அப்படின்றத the trees are shaking in the wind. the trees are shaking in the wind அப்படின்னு சொல்லலாம். That's it with today's lesson. Hope you enjoyed this lesson. If so, give it a thumbs up and subscribe for more videos. Thank you.